தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு குறித்து அமித்ஷாக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கீங்க. இந்த அளவுக்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு என்ன நிலையில், எதனால இது கடிதம் எழுதக்கூடிய அளவில் என்ன காரணம், என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அதாவது தினசரி கொலைகள் நடைபெறுது. அந்த கொலைகளுக்கு அடிப்படையான காரணம் என்னன்னா போதை. அதிலும் குறிப்பா கஞ்சா. எல்லா குக்கிராமத்திலும் கஞ்சா, பெத்தமெட்டின் போன்ற பல பொருட்கள், போதைப் பொருட்கள், நவீன போதைப் பொருட்கள் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதிலும் பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையிலே ஒரே வாரத்தில் 2 பேர் படுகொலை பண்ணியிருக்காங்க. அதுவும் வட இந்தியர்கள். அவருக்கு வட இந்தியாவிலிருந்து வேலை பார்க்க வந்திருக்காங்க. 3 பேர் சேர்ந்து 17 வயது 18 வயது கையில புத்தகத்தை ஏந்தி கல்லூரிக்கு போயின்ற வகையில் கையில் அருவாளை ஏந்தக்கூடிய அளவிற்கு போதைப் பொருள் நடமாட்டம் ஜாஸ்தியாயிடுச்சு. பிறகு கொலைகள், கற்பழிப்புகள், பாலியல் வன்கொடுமைகள் நிறைய நடைபெற்றது. இது அவருடைய கவனத்திற்கு, மத்திய அரசுடைய கவனத்திற்கு போனாலும் எங்களுடைய இது வர வர நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே போயிருக்கிறதுனால அந்த அவருடைய கவனத்திற்கு நான் எடுத்து சொல்லியிருக்கேன். என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இதுல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஆர்டிகல் 356 பயன்படுத்த முடியாது, அவசியமும் இல்லை. மக்களே அதுக்கு தயாராகிட்டாங்க. மத்திய அரசு பயன்படுத்த வேண்டிய ஆர்டிகல் 356 மக்களே இப்பொழுது கையில் எடுத்து மனதில் வைத்திருக்கிறார்கள். 26 பிறந்து விட்டது. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 3 மாதம் 90 நாள். ஏப்ரல் 10ஆம் தேதியோ 15ஆம் தேதியோ தேர்தல் எப்போ வருதோ அது நிச்சயமாக ஒரு மாற்றத்தை தமிழக மக்கள் நிச்சயமாக கொண்டு வருவார்.